ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஞாயிறு ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. ஞாயிறு vlog தான். நான் ஞாயிற்றுக்கிழமை என்னென்னலாம் காலையில் செய்கிறேங்கிறத தான் பார்க்க போகிறீங்க. இது பார்த்திங்கன்னா அண்ணனும் தம்பியும் பாருங்கள், பல் விளக்க சொன்னதுக்கு சின்னவங்க எடுத்து பெரியவங்களுக்கு ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு ப்ரெஸ் பண்ணி விடுமா அப்படின்னு பெரியவன் கேட்டுட்டு இருந்தான். நீ தான் விளக்கி பழகணும், உனக்கு நீ என்ன 3rd ஸ்டாண்டர்ட் போகிறீல்ல அப்படின்னு சொல்லவும் உடனே அண்ணே நான் உனக்கு விளக்கி விட்றேனே அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி டிஃபன் எதுவுமே பண்ணலை. ஞாயிற்றுக்கிழமை டிஃபன் எதுவும் பண்ணலை. வெளியிலையுமே எங்கேயுமே போகலை. எப்பயும் ஞாயிற்றுக்கிழமைனா அம்மா வீட்டுக்கு போவேன், எங்கள் தோப்புக்கு போவேன். இன்றைக்கி எங்கேயுமே போகலை. அவங்களுக்குமே ஹாஃப் டே தான் லீவு. காலையில் இருந்தாங்க, மதியத்துக்கு மேலே வேலைக்கு போயிட்டாங்க. வீட்டிலே இருந்தாச்சு நாங்கள். சர்வின்மா என்ன பண்ணுற? ஏன் நீ விளக்க மாட்டியா? உனக்கு ஒரு ஆள் விளக்கி விட மாட்டா சர்வின்? தியாஸு சிக்கன் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. அதோட இன்றைக்கி சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். பெரும்பாலும் நாட்டுக்கோழி தான் வாங்குவேன். எங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் கோரவள்ளியில் ஒரு கடை இருக்குது. அங்கே உயிர் கோழியாகவும் வாங்கிக்கிறலாம். கிலோ 320 ரூபா 1 கிலோ. கறியாக வாங்கினா 1 கிலோ 450 ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இவங்களுக்கு லீவுமே ஹாஃப் டே தானா. வீட்டில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் போகணும். நைட்டு வரவே 1 மணி ஆயிடுச்சு. அதனால் நான் போய் வாங்க முடியாது. பக்கத்துலேயே நீ வாங்கிக்கங்கண்ணே அதுன்னு சொல்லவும் இன்றைக்கி ப்ராய்லரே வாங்கிட்டேன். பக்கத்தில் வாங்கினேன். வாங்கி குழம்புக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுப்பில் தான் சமைக்க போகிறேன். போன தடவை கூட ஒரு ஃப்ரெண்ட் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஏன் இப்படி அடுப்பில் சமைச்சு கஷ்டப்படுறீங்க அப்படின்னு. எனக்கு அது கஷ்டமாக தெரியலை. இந்த மெஷர்மெண்ட்டெல்லாம் சொல்கிறது மேக்ஸிமம் எல்லோரும் எப்படி வைப்பீங்க அந்த மாதிரி தான். ஆனால் நான் சமையலில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்தளவுக்கு எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. இது வந்து தேங்காய், நிலக்கடலை அரைச்சி வச்சுருக்கேன். அதுலேயுமே அந்த பொடியவுமே போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். சிக்கனெல்லாம் கழுவி எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. தேவையானது எல்லாமே எடுத்து வச்சுட்டு அடுப்புகிட்ட உட்காந்தோம்னா தான் அடுத்தடுத்து வேலை ஈஸியாக பார்க்க முடியும். அந்த ஃப்ரெண்டு கேட்டாங்க, நீங்கள் எதுக்கு அடுப்பில் இப்படி சிரமப்படுறீங்க? ஒரு மண்ணெண்ணெய் அடுப்பு ஏதாவது வாங்கி வச்சுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி. என்கிட்ட சிலிண்டர் இருக்குது. எனக்கு அது பழகிருச்சு. பெரும்பாலுமே நமக்கு ஒரு 30-31 வயசு ஆகுது. சின்ன வயசுலேருந்தே நம்ம பழகுனது தானே. விறகு அடுப்புலையுமே சமைச்சு பழகியாச்சு. இந்த ஏரியாவில் மேக்ஸிமம் விறகு அடுப்பு இருக்கும். எல்லார் வீட்லேயுமே தோப்பில் விறகுமே அது வேஸ்ட்டாக தான் போகும். சாதம் எப்படியுமே அடுப்பில் காலையில் வச்சுருவேன். அதுலேயே அடுத்து நம்ம குழம்பும் வைக்கிறதுனால நல்லா தணல் கிடக்கும். அது அப்படியே நமக்கு பழகிருச்சு. அடுத்தடுத்து எப்படி குழம்பு அப்படியே வச்சுட்டே உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கேன். என்னென்ன செய்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்களே, அதை தனியாக என்னத்தை போட்டு உங்ககிட்ட சொல்கிறது. அப்படி எனக்கு விறகடுப்பு யூஸ் பண்ணி பழகிருச்சு. அதனால் எனக்கு அது ஒன்றும் பெரிய கஷ்டமாலாம் தெரியல. பக்கத்துலேயும் உட்காந்துருக்க மாட்டேன். எல்லாத்தையுமே வச்சுட்டு அது பாட்டை எரிஞ்சிட்ருக்கும். நான் அடுத்தடுத்து என்னோடய சின்ன சின்ன வேலைகள் இருந்தாலும் நான் பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். எனக்கு பழகிருச்சு. பொரிக்கவா அப்படின்னு கேட்டேன். பசங்க இல்லைம்மா வேணாம், பொரிக்க வேணாம், எனக்கு குழம்பு வச்ச கறி தான் வேணும், பொரிச்ச கறி வேணான்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப அதிசயம். இல்லைன்னா எப்போயுமே எனக்கு அந்த பொரிச்ச கறி வேணும்னு கேட்பான் பெரியவன். அதனால இன்றைக்கி ஒரே வேலையாக முடிச்சாச்சு. குழம்பு வச்சுட்டு தயிர் வெங்காயம் மட்டும் வச்சு வேக வேகமாக காலையிலேயே டிஃபன் செய்யாதனால எனக்கு பசி வந்துடுச்சு. கரெக்டாக நீங்கள் நம்ப மாட்டீங்க, 8 மணிக்கெல்லாம் நான் காலையில் ஏதாவது சாப்பிட்றணும். இல்லைன்னா ஒரு மாதிரி குடலை பரட்டிட்டு ஒரு மாதிரி வந்துடும். அதனால் இன்றைக்கி வேகமாக வேலையை முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு நானாக தான் ஃபஸ்ட்டாலாம் உட்காந்து சாப்பிட்டேன். அப்புறம் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட நிறைய இதில் சொல்லியிருக்கேன். நான் குழம்பு வைக்கும்போது வெங்காயம் அரைச்சிடுவேன், தக்காளியுமே நல்லா மிக்சியில் ஆட்டிடுவேன். அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா குழம்பு நல்லா கிரேவியாக திக்காகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால் இன்றைக்குமே அப்படி தான் வைக்கிறேன். எல்லாத்தையுமே அரைச்சி வைக்கும்போது நல்லாயிருக்கும். அப்படி தான் வைக்கிறேன். அப்புறம் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். மறுபடியும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களை நான் மீட் பண்ணேன். அவங்க ஒன்றும் வெளியூர் கிடையாது, எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர் தான். அவங்க என்னை பார்த்த உடனே அவங்க முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவங்கள எனக்கு ஏற்கனவே தெரியும். நான் பார்த்துருக்கேன். பக்கத்து ஊர்னால எனக்கு அவங்கள தெரியும் ஏற்கனவே. அவங்க என்னை பார்த்துட்டு, அம்மா உனக்கு நான் ஃபோன் பண்ணேம்மா, ஃபோன் போகலை, உன்னை வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சி ரொம்ப இதாக இருந்தேன். உன்னோட வீடியோஸ் எல்லாமே பார்க்குறேன், நீ அந்த சேனல் வச்சுருக்கீல்ல, நல்லா இருக்குமா. அப்புறம் 2-3 பேர் சொன்னாங்க. நான் அவங்கள்ட்ட காமிச்சேன். பக்கத்தில் ஒரு கடை இருந்துச்சு, அவங்கள்ட்ட போய் காமிச்சேம்மா. எல்லார்ட்டையுமே சொன்னேன். என் வீட்டுக்காரருக்கு உன்னோட வீடியோஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும், அவங்கள்ட்டையுமே சொன்னேன். நல்லா இருக்குமா, ரொம்ப வாழ்த்துக்கள்மா, உன்னை பார்த்து வாழ்த்தணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு பெரியவங்க நம்மளை விஷ் பண்ணுறதுங்கிறது. இன்னொன்று, இப்போ வெளியூரில் முகம் தெரியாத நீங்கள் எல்லாம்
பார்த்துட்டு என்னை வந்து "அக்கா சூப்பராக இருக்குக்கா, உங்களுக்கு நல்ல மனசுக்கா" அப்படின்னு கமெண்ட் பண்ணுறத விட, நமக்கு பக்கத்தில் உள்ளவங்க, நம்மளை அடிக்கடி பார்க்குறவங்க நம்மளை வாழ்த்துறது இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இன்னுமே வந்து ஒரு திருப்தியாக இருக்கும். ஏன்னா என்னோடய கேரக்டர் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுங்கிறது தெரியாது. ஒரு 10 நிமிஷம் வீடியோவில் ஒரு நாளைக்கு நீங்கள் பார்க்குறீங்க, அவ்வளோதானே. நான் ஷூட் பண்ணி போடுறத நீங்கள் பார்க்குறீங்க, நான் பேசுகிறத கேட்குறீங்க. ஆனால் என்னை சுற்றி உள்ளவங்க, எனக்கு தெரிஞ்சவங்க, எனக்கு பக்கத்து ஊரில் உள்ளவங்க, என்னோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ல உள்ளவங்க, அவங்கலாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு விஷ் பண்ணும்போதும், என்னை மோட்டிவேட் பண்ணும்போதும், இன்னுமே கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. இன்னுமே கொஞ்சம் நல்லா மோட்டிவேட் பண்ணுற மாதிரியும் இருக்குது, என்கரேஜ் பண்ணுற மாதிரியும் இருக்குது. ஏன்னா பக்கத்தில் உள்ளவங்க என்றைக்குமே என்ன சொல்லுவாங்க, ரிலேட்டிவாக இருக்கட்டும், பக்கத்தில் உள்ளவங்களா இருக்கட்டும், எடுத்ததுமே வந்து "வேறு வேலை இல்லை, இவ மொபைலில் எதையோ போட்டுக்கிட்டு இருக்காளாக்கும்" அப்படின்னு சொல்கிற மாதிரி, இல்லை இது என்னது செல்லில் வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி எதுவும் இல்லாமல், நல்லா இருக்குது அப்படின்னு வந்து பார்த்து சந்தோஷமா மனசார அதை வந்து வாழ்த்துறது மட்டும் இல்லாமல், "விட்டுறாதீங்க, நல்லா இருக்குது, கன்டினியூ பண்ணுங்க, நல்ல விஷயம் பேசுகிற நீ, நல்லா இருக்கு சித்ரா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனப்பூர்வமாக சொல்லும்போது இன்னுமே ரொம்ப சந்தோஷமா இருக்குது எனக்கு. இது பார்த்திங்கன்னா, தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு, அதில் சிக்கனை மட்டும் போட்டு லைட்டாக உப்பு சேர்த்து, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா ஒரு தடவை பெரட்டிட்டு, அப்புறம் அதை மூடி வச்சுட்டு, அப்படியே அந்த தண்ணி மாதிரி ஒரு மாதிரி லைட்டாக கிரேவி மாதிரி ஆகும், செட் ஆகும். அதுக்கு பிறகு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் அதெல்லாம் சேர்த்துட்டு, அப்புறம் தேவையான அளவு தண்ணி, மறுபடியும் கொஞ்சம் உப்பு, மிளகாத்தூள் எல்லாம் நம்ம சேர்க்கும்போது இன்னுமே கொஞ்சம் நல்ல டேஸ்ட் இருக்கும். அதனால் நான் எப்பயுமே சிக்கன் வச்சேன் அப்படின்னா, அந்த தக்காளி, வெங்காயம், இஞ்சி இதுகளோட சேர்த்து சிக்கனை போட்டு நல்லா பெரட்டி ஒரு தடவை மூடி வச்சுருவேன். அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு வந்து கேட்டிருந்தாங்க, கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, "நீங்கள் விறகடுப்பில் சமைக்கும்போது நல்லா மண் சட்டியில் சமைச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும்" அப்படின்னு சொன்னாங்க. நான் இது நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். மண்பானை குழம்பு சட்டியெல்லாம் வச்சுருந்துருக்கேன். ஆனால் எனக்கு வந்து மண்பானை ஐட்டமே செட் ஆகாது போல். நான் வாங்கினேன்னா 2 நாள் 3 நாளே எப்படியும் உடஞ்சிரும். நான் உடச்சிருவேன், கை தவறி எப்படியாவது அப்படியே விட்டுரும். இல்லைன்னா என்னோடய பசங்க அதை எடுத்து எதையாவது பண்ணிடுவாங்க. அதை சேஃப்டியாக வச்சு ரொம்ப நாள் ஒன்று வச்சுருந்தேன். அது அப்படியே டேமேஜ் ஆயிடுச்சு. "நீ வாங்கணும்" அப்படின்னு நினச்சிருக்கேன். அது உண்மைதான், அவங்க சொல்லும் போல் அது வந்து உண்மையாகவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் இருக்கும், அது நமக்கு நல்லதும் கூட. அடுத்து முடிஞ்சால் நான் அது வாங்குகிறேன். ஏன்னா எனக்கு அது இருக்காது, எப்படியும் உடஞ்சிரும். அதனாலேயே நான் அது யூஸ் பண்ணுறதை விட்டுட்டேன். ஆனால் ஆசையாகவும் இருக்கும், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். உருளைக்கிழங்கு மற்றவங்க எப்படி சேர்ப்பீங்கன்னு தெரியலை. இப்போ மட்டன் அந்த மாதிரினா லேட்டாக சேர்க்கலாம். சிக்கன் வேகமாகவே வெந்துடும், அதுவும் ப்ராய்லருங்கும்போது. அதனால் ஒரு தடவை லைட்டாக வச்சதோடையே 2வது தடவை திறந்து உருளைக்கிழங்க சேர்த்துட்டேன். அப்போ தான் நல்லா வேகும், பசங்களுக்கு மசிச்சு கொடுக்கலாம், சின்ன பையனுக்கு. அதனால ஃபஸ்ட்டே சிக்கனோடையே சேர்த்து பெரட்டி அப்படியே வச்சு மூடி வச்சுட்டேன். அப்புறம் வேகவும் குழம்புக்கு பொடி இதெல்லாமே தேங்காய் அரைச்சது எல்லாத்தையுமே அப்புறம் லாஸ்ட்டாக ஊற்றியாச்சு. இங்கே எங்கள் ஊரில் இன்றைக்கி 1 கிலோ சிக்கனோட ரேட்டு ₹280 சொன்னாங்க. உங்கள் ஏரியாவில் என்ன ரேட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். இங்கே ₹280 1 கிலோ. அவ்வளோதான். இப்படி வச்சுட்டு கூட நான் அடுத்தடுத்து பக்கத்துலேயே இருக்குன்னு தேவையில்லை. அடுத்தடுத்து என்னோடய வேலைகள் என்னங்கிறத பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். இது பார்த்திங்கன்னா, தேங்காய், நிலக்கடலை பெரும்பாலும் மட்டனுக்கு தான் சேர்ப்பாங்க. எனக்கு அந்த ஸ்மெல்லு ரொம்ப பிடிக்கும். மட்டன் குழம்பு டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் தேங்காயோட நிலக்கடலை சேர்த்து ஆட்டுவேன். ஆட்டும்போதே மிளகாத்தூளையும் அதிலே போட்டு ஆட்டும்போது நல்லாயிருக்கும். எத்தனை பேருக்கு குழம்பு கொதிக்கிற அந்த சத்தம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சவுண்டை எடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் இவங்க பசங்க வெளியில் டிவி பார்த்துட்டு இருந்தாங்க வீட்டில். அதனால் என்னால் எடுக்க முடியல. அந்த சத்தம், அந்த பபுள்ஸ் விடுறது, அதை நான் அடிக்கடி குழம்பு வைக்கும்போதெல்லாம் நின்று பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒரு வழியாக சாப்பாட்டு வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு. சுட சுட குழம்பு ரெடி ஆயிருச்சு. கையில் நல்லா சுட்டுருச்சு டக்குன்னு. அடுத்து குழம்பு இப்படி தான் இருந்துச்சு. ஓரளவு நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. அதை நான் சொல்லக்கூடாது இல்லையா? அடுத்து சாப்பாடு. எப்பயும் செய்கிற நம்மளோட ரேஷன் அரிசி சாப்பாடு. இந்த மாதம் போட்ட அரிசி சூப்பராக இருந்துச்சுங்க. பொடி அரிசியாக அந்த சன்ரைஸ் அரிசி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவ்வளோ பொடிசாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஒரு 7, 8 தடவை அந்த அரிசியை களைஞ்சிட்டு நம்ம சாதம் வடிக்கும்போது பொழு பொழுன்னு அவ்வளோ ஒயிட்டாக டேஸ்ட்டே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி தான் நேற்று வாங்கினேன் அரிசி, ரேஷன் அரிசி. அதனால தான் நேற்று வீடியோ போடக்கூட கொஞ்சம் லேட் ஆச்சு, ரேஷன் கடையில் நின்றனால.
அரிசி வாங்கி அது சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து தயிர் வெங்காயத்தில் தயிர் பத்தாதுன்னு நினைக்கிறேன். தயிர் ஊற்றிக்கிட்டு இருக்கும்போதே என் சின்ன பையன் தயிரை வாங்கிட்டு போயிட்டான். எனக்கு குழம்புல ஊற்றுறதுக்கு தயிர் வேணும், நீ ஏன் இதில் ஊற்றுற அப்படின்னு. சரி அப்புறமா ஆட் பண்ணிக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டேன். அரிசி நான் காட்டுறேன் பாருங்கள். நேற்று தான் வாங்கிட்டு வந்தேன். நல்லா இருந்துச்சு. அப்படியே பொடி அரிசியாக போன தடவை போட்டது நல்லா குண்டு குண்டு அரிசியாக இருந்துச்சு. இட்லிக்கும் நல்லா இருந்துச்சு. ஆனால் இது இட்லிக்கு தோசைக்கு அவ்வளோவா நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒழுங்காக வருமானு தெரியல. ஆனால் என்கிட்ட இப்போ அந்த பெரிய அரிசியும் வச்சுருக்கேன். அதனால் கலந்து கூட வச்சுக்கிடலாம். அம்மாவோட ரேஷன் கார்டுக்கும் என்னோடய ரேஷன் கார்டுக்கும் வாங்கிட்டு வந்தேன். அம்மாவோட ரேஷன் கார்டுமே எங்கள் ஊர்லேயே வாங்கிக்கிறலாம்ல ரேக வச்சு, அதனால் வாங்கியாச்சு. ஒரு வழியாக அரிசி சூப்பர் அரிசி. என்னத்தை தான் நான் சமைச்சு கொடுத்தாலும் என் ஹஸ்பண்டுக்கு கஞ்சி குடிக்கிற மாதிரி வராதுன்னு சொல்லுவார். ஆனால் பழைய கஞ்சிக்கும் கறி குழம்புக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் சாப்பிடலை. இலையில போட்டு குழம்பு ஊற்றி தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆளாக உட்காந்து பசங்களை கூப்பிட்டேன். லேட்டாகட்டுன்னு சொன்னாங்க. எனக்கு பசி வந்துருச்சு. உடனே சாப்பாடை போட்டு உட்காந்து இன்றைக்கி ஒரு கட்டு கட்டியாச்சு. டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு சிக்கன் சாப்பிட்டனால செம்ம சாப்பாடு. சாப்பிட்டுட்டு வீடியோ அப்படியே எடிட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நல்லா பொழுன்னு அந்த உதிரியாக நல்லா இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு சின்ன என்டர்டைன்மெண்ட் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.